இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 4 அதிகார மையம் இருக்குது. ஒன்று ஸ்டாலின், இன்னொன்று உதயநிதி ஸ்டாலின், இன்னொன்று சபரீசன், இன்னொன்று உதயநிதி. 4 பேர் தமிழகத்தை ஆட்டி படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த 4 அதிகார மையங்கள் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இது தொடர வேண்டுமா? குடும்ப ஆட்சி தொடர வேண்டுமா? இன்றைக்கு திரு ஸ்டாலின் பேசுகிறார், எடப்பாடி பழனிசாமி பஸ் எடுத்துக்கிட்டு சுந்தரா டிராவல் மாதிரி போயிட்டு இருக்காருன்னு. திரு ஸ்டாலின் அவர்களே, நான் இந்த சுந்தரா டிராவல்ல வந்த காலத்துல தான் நீங்க தூக்கம் தொலைஞ்சு போச்சு. உங்களுக்கு இத பேசிக்கிட்ட அளவிற்கு அதிமுக செயல்பாடு இருக்குது. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் வந்த பாதை வேற, நாங்கள் வந்த பாதை வேற. நாங்க கடினப்பட்டு உழைத்து உங்கள் முன் பேசுகின்ற வாய்ப்பை நீங்கள் கொடுத்திருக்கின்றீர்கள். ஸ்டாலின் அப்படி அல்ல. இன்றைக்கும் ஸ்டாலின் என்ன பேசுறார்? நான் யார் தெரியுமா அப்படின்னு பேச ஆரம்பிச்சு திரு முத்துவேல் கருணாநிதியுடைய மகன் திரு ஸ்டாலின் பேசுறார். அப்பாவை சொல்லித்தான் இவருக்கு அடையாளம் தெரியுது. அப்பா பெயரை பயன்படுத்தி தான் திரு ஸ்டாலின் யாருன்னு விளம்பரப்படுத்திட்டு இருக்கிறார். நாங்கள் அப்படி அல்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி ஜனநாயகம் உள்ள கட்சி. இங்க யார் உழைத்தாலும் அவர்கள் வீட்டு கதவை தட்டி பதவி வழங்கிட்ட கட்சி அதிமுக கட்சி. சாதாரண தொண்டன் எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், மந்திரி ஆகலாம், ஏன் முதலமைச்சரே ஆகலாம். அதிமுக திமுக வர முடியுமா? இன்றைக்கு நான் அதிமுக இருக்கின்ற காரணத்தினால தான் முதலமைச்சர் வாய்ப்பு கிடைச்சது. ஒரு கிளை செயலாளராக இருந்து படிப்படியா உயர்ந்து இன்றைக்கு பொதுச் செயலாளராக இந்த கட்சிக்கு வந்திருக்குன்னு சொன்னா அது அதிமுக தான் முடியும், வேற எந்த கட்சியிலும் முடியாது. திமுக ஒரு குடும்ப கட்சி. திரு கருணாநிதி, அதுக்கு பிறகு ஸ்டாலின், அதுக்கு பிறகு உதயநிதி, இப்ப இன்பநிதியும் உள்ள வந்துட்டார். பல நிகழ்ச்சியில அவரை காண முடிஞ்சது. ஆக குடும்பத்திற்கு, குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். சிந்திச்சு பாருங்க. ஏன் திரு கருணாநிதி குடும்பம் மட்டும்தான் தமிழகத்தை ஆள வேணுமா? இங்க இருக்கிற ராமசாமி, சண்முகம் யாராவது வரலாம்ல? சொல்லுங்க, வரலாம்ல? இந்த தகுதி உங்களுக்கு இருக்குதுல்ல? இது ஜனநாயக நாடு. இது ஜனநாயக நாடு. யார் வேணாலும் பதவிக்கு வர முடியும். அது அதிமுக இருந்தா தான். அதே திமுக இருந்தா அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் கட்சிக்கும் பதவியில் வர முடியும், ஆட்சிக்கு அதிகாரத்துக்கும் பதவிக்கு வர முடியும். மத்தியில் வெற்றி பெற்று வந்தாலும் திமுக குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்தை மத்தியில் வர முடியும். மாநிலத்தில் வெற்றி பெற்று வந்தாலும் திமுக குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும். கட்சின்னு எடுத்துக்கிட்டீங்களா, திரு ஸ்டாலின் திமுக தலைவர், உதயநிதி இளநிலை மாநில செயலாளர் திமுகவில், திருமதி கனிமொழி மகளிர் செயலாளர். முடிஞ்சு போச்சு. வேற என்ன பதவி இருக்குது? எல்லாமே திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த முக்கிய பொறுப்புல வகிக்கிறாங்க. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னா அது ஒரு குடும்ப கட்சியாக மாறிவிட்டது. இன்னும் சொல்ல போனா அது ஒரு கம்பெனி, கார்பரேட் கம்பெனி. அந்த கம்பெனி இன்றைக்கு மீண்டும் ஆட்சிக்கு வரதுக்கு துடிக்குது. ஆக அதற்கு முடிவு கேட்கின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பதை நீங்கள் நிரூபித்து காட்ட வேண்டும். ஏன் சொன்னா இன்னைக்கு நாட்டில் மன்னராட்சி ஒழிக்கப்பட்டு பல ஆண்டு ஆகிவிட்டது. மீண்டும் ஒரு குடும்பம் இந்த நாட்டை சுரண்டி பிழைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிவிட வேண்டாம். ஒரு குடும்பம் யார் என்று உங்களுக்கு தெரியும். திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் திரு ஸ்டாலினுடைய குடும்பம் நாட்டை சுரண்டி கொண்டிருக்கின்றது. அதிலிருந்து நாட்டை காப்பாற்ற, தமிழகத்தை காப்பாற்ற அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை ஆதரித்து வெற்றி பெற செய்து தமிழகம் ஒரு ஜனநாயகம் உள்ள ஒரு நாடு. தமிழகம் சுதந்திரமாக மக்கள் வாழ வேண்டும். நாட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை அனைத்தும் அந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆட்சி அதிமுக ஆட்சி தான் கொடுக்க முடியும் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி அதிமுக ஆட்சிக்கின்ற வரை
பல்வேறு திட்டங்களை கொண்டு நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். இன்னைக்கு படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தர வேண்டும் இருக்காக 2016 மாண்பு அம்மாவில் சென்னையிலே உலக முதலீட்டார் மாநாட்டை நடத்தி சுமார் 2,42,000 கோடி தொழில் முதலீட்டை ஈர்க்கப்பட்டு 98 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு இன்றைய தினம் முழுமடைந்து பல நிறுவனங்கள் அந்த தொழில் தொடங்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்புகளை பெற்று தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல 2019 அம்மாவுடைய அரசு நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்தி சுமார் 3,05,000 கோடி தொழில் முதலீட்டை ஈர்க்கப்பட்டு 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு பணிகள் முடிகின்ற தருவாயில் பல தொழிற்சாலை இருக்கின்றன. அதையெல்லாம் முழுமை பெறுகின்ற பொழுது தமிழகத்திலே நேரடியாக 5 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும், மறைமுகமாக 5 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஆக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். சிந்திச்சு பாருங்க. எப்போ திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறாங்க, தொழில் முதலீட்டு ஈர்ப்பதாக சொல்லி வருகிறார்கள். ஆனால் பல முறை நாங்கள் கேட்டுவிட்டோம், நீங்கள் எத்தனை தொழில் தமிழகத்தில் வருவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டீர்கள், எவ்வளவு முதலீடு ஈர்த்தீர்கள்? வெள்ளை அறிக்கை இதுவரைக்கும் கிடைக்கல. அத்தனையோ வேண்டுமென்று திட்டமிட்டு விளம்பரப்படுத்தி இன்றைக்கு ஆட்சி தக்க வைத்துக் கொண்டிருக்கின்ற கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம். அண்மையில் திரு ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு போவதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அங்கே வெளிநாடு போய் தொழில் முதலீட்டு ஈர்ப்பதாக சொல்லுகிறார். எல்லா முதலமைச்சரும் வெளிநாடு போறாங்க, தொழில் முதலீட்டு ஈர்ப்பதற்காக போறாங்க. ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் வெளிநாடு போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கார். எங்க வெளிநாடு போய் சைக்கிள் ஓட்டிட்டு போற காட்சி தொலைக்காட்சியில் காட்டுறான். இதுவே நாட்டு மக்களுக்கு முக்கியம். இதற்காக ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்து நீங்க வெளிநாடு போய் சைக்கிள் ஓட்டி அந்த காட்சியை இந்த ஏழை மக்கள் பார்க்க வேண்டுமா? இப்படிப்பட்ட அலங்கோல ஆட்சி தேவையா? சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு இவர் உடல்நிலை சரியில்லை, ரைட். திரு ஸ்டாலினுக்கு திடீரென்று உடல்நிலை சரியில்லா போயிட்டு உடனே மருத்துவமனைக்கு சேர்க்கப்பட்டார். அங்க போய் மருத்துவ சிகிச்சை பெற்று வரார். நலமோடு வர வேண்டும் என்று அனைவரும் வாழ்த்தினோம், நாங்களும் வாழ்த்தினோம். ஆனா அங்க போய் ஒரு சீன் போடுறார். 2 நாள் கழிச்சு அங்க இருக்கிற அதிகாரிகளை அழைச்சி டிஸ்கஸ் பண்ணி உடனுக்குடன் இந்த அரசாங்கம் போட்டு ஆணைய அதை நிறைவேற்ற வேண்டும். எவ்வளவு டிராமா! 18 நாள் போய் வெளிநாட்டில் உல்லாசமா இருந்தீங்களே, அப்ப எப்ப தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு பார்க்க தெரியலையா? தமிழ்நாடு மக்களை நீங்க பார்க்கவில்லையே. 18 நாட்கள் வெளிநாடு போய் தங்கி இருந்தீங்களே, சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தீங்களே, அப்பெல்லாம் அந்த நாட்டு மக்கள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல, மக்கள் படுகிற துன்பம் தெரியல. ஆனா மருத்துவமனையில் போய் ஏதோ ஸ்டாலின் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரும் ஆபத்து வந்த மாதிரியும் உடனடியாக முதலமைச்சர் தலையிட்டு அதை தீர்வு காண்கின்ற மாதிரி ஒரு நாடகம் ஆடுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். சிந்திச்சு பாருங்க எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகிறார் என்பதை. அது மட்டுமல்ல, இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது கல்வியில புரட்சி மறுமலர்ச்சி ஏற்படுத்தினாங்க. அம்மா இருக்கின்ற பொழுது பல துறை இன்றைக்கு இருக்குது. ஆனா கல்வித்துறை சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக கல்விக்கு அதிகமாக நிதி ஒதுக்கீடு செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஒரு மாநிலத்தில் கல்வி சிறந்து விளங்கினா அந்த நாடு வளரும், பொருளாதாரம் ஏற்றப்படும், அமைதி கிடைக்கும், வளம் கிடைக்கும், அங்கே சட்ட ஒழுங்கு பேணி காக்க முடியும். அனைத்து வேண்டும் என்றால் கல்வி வேண்டும். அந்த கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இதை புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது கல்விக்கு, பள்ளி கல்விக்கு, உயர்கல்விக்கு அதிகமாக நிதி ஒதுக்கீடு செஞ்சு இன்றைக்கு அதிகமான பள்ளிகளை திறக்கப்பட்டது. ஆரம்ப பள்ளி, நடுநிலை பள்ளி, உயர்நிலை பள்ளி, மேல்நிலை பள்ளி என்று அதிகமாக பள்ளிகளை திறந்து கற்போருடைய எண்ணிக்கை உயர்த்தப்பட்டது. அதே போல உயர்கல்வி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 2011 2021 வரை 11 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். அந்த காலகட்டத்தில் ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அம்மா இருக்கின்ற பொழுது 11 16 வரை அதிமுக ஆட்சியில 14 21 வரை ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மொத்தம் 2011 2021 வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 51 மாத காலத்தில் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கூட கொண்டு வர முடியல. அதற்கென்று திறமை வேண்டும். திறமையில்லாத அரசாங்கம், ஒரு பொம்மை முதலமைச்சர் இன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றார்.
நான் இது விளையாட்டுக்கு சொல்லவில்லை, சிந்தித்து பாருங்கள். ஒரு அரசாங்கம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக விளங்கிய அரசு அதிமுக அரசாங்கம். பாலிடெக்னிக் கல்லூரி 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 10 ஆண்டுல அதிமுக ஆட்சியிலே திறக்கப்பட்டது. அதே போல 4 பொறியியல் கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம், 7 சட்டக் கல்லூரி அதிமுக ஆட்சியிலே திறக்கப்பட்டு பாலிடெக்னிக் கல்லூரி, ஐடி கல்லூரி, இப்படி கல்லூரியில் அதிகமாக திறக்கப்பட்டதன் விளைவு இன்றைக்கு ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்திலே கல்வி கற்று பட்ட படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்தோம். 2030 தமிழகம் அடைய வேண்டிய இலக்கை 2019 உயர்கல்வி இலக்கு அடைந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நாட்டிலே உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. நாட்டிலே உயர்கல்வி படிப்பதிலே தமிழ்நாடு முதல் மாநிலம். 2019-20 அதை சாதித்து காட்டிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொழுது கொரோனா காலம் உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு கடுமையான சோதனையான நேரம். அந்த காலகட்டத்தில் மக்கள் துன்பப்படக்கூடாது என்பதற்காக ஏழைகள் வேலை இல்லாமல் இருக்கின்ற அந்த சூழ்நிலை எங்களுடைய கவனத்திற்கு வந்தவுடன் எல்லா ரேஷன் கடையிலும் ஓராண்டு விலையில்லா அரிசி, விலையில்லா பருப்பு, விலையில்லா எண்ணெய், விலையில்லா சர்க்கரை கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, ஏழை குடும்பத்தில் இருக்கின்ற கர்ப்பிணி பெண்கள், முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர் வசிக்கின்ற இடத்திற்கு அம்மா உணவகத்தின் மூலமாக சமூக கூடத்தின் மூலமாக சுட்ட சுட்ட உணவு தயாரித்து நாள் ஒன்றுக்கு 7 லட்சம் பேருக்கு உணவளித்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஆக ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து பார்த்து மக்களுக்கு செய்து மக்களுடைய அன்பை பெற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோட ரேஷன் கடையில் மட்டுமல்ல, தடையில்லாம பொருள் கொடுத்தோம். பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடுவதற்காக எல்லா ரேஷன் குடும்ப அட்டைக்கும் பொங்கல் பரிசா 2500 ரூபாய் கொடுத்தோம். அதிமுக 2500 ரூபாய் இன்னைக்கு பொங்கல் பரிசு கொடுத்தோம். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மீண்டும் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது ஒவ்வொரு தீபாவளி பண்டிகை போதும் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிக்கும் அற்புதமான சேலைகள் வழங்கப்படும். நம்முடைய தாய்மார்கள் அத்தனை பேருக்கும் சகோதரிக்கும் நல்ல சேலைகள் ஒவ்வொரு தீபாவளி ஆண்டும் வழங்கப்படும். ஏற்கனவே பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கின்ற காலகட்டத்தில் எல்லா குடும்ப அட்டைக்கும் விலையில்லா சேலை வேஷ்டி வழங்கப்பட்டது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு சேலை கொடுத்தா வேஷ்டி கொடுக்கல, வேஷ்டி கொடுத்தா சேலை கொடுக்கல, சில இடத்துல ரெண்டுமே கொடுக்கல. அப்படி ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் தான் இருக்கிறாரு. நாங்க சட்டமன்றத்திலே கேட்டோம், ஆனா முறையா பதில் கிடைக்கல. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த அந்த அற்புதமான திட்டம் ஏழைகளுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வேஷ்டி சேலை முறையாக கிடைக்கும் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன்.